இருக்கீங்களா? आप सब कैसे हैं? अच्छे हैं? ஹல்லேலூயா. हालेलुया। இந்த நாள் இந்த வெள்ளிக்கிழமை நாங்கள் உபவாசம் இருந்து உங்களை எல்லாருக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். आज भी ये शुक्रवार के दिन हम उपवास के साथ आप सबके लिए हम प्रार्थना कर रहे हैं। நீங்களும் ஒரு வாரத்தில் ஒரு நாளாவது நாம் உபவாசித்து ஜெபிக்க வேண்டும். आप भी हफ्ते में एटलीस्ट एक दिन तो आप उपवास करके आप प्रार्थना कीजिए। நமக்காகவும் நம்முடைய குடும்பத்துக்காகவும் ஜெபிக்கணும்னு வேதம் சொல்லுகிறது. हमारे लिए और अपने परिवार के लिए प्रार्थना करना है, ऐसे वचन लिखा है। நம்முடைய பாதுகாப்புக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்க வேண்டும். हमारे सुरक्षा के लिए हम परमेश्वर के भवन में प्रार्थना करना है। ஹல்லேலூயா. हालेलुया। நாம் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுவோம். हम थोड़े समय हम प्रार्थना करेंगे। உங்களுக்காக தேவனுடைய வார்த்தை ஒரு சுருக்கமாக நான் கொடுக்க போகிறேன். आपके लिए एक छोटा सा एक वचन को मैंने तैयार किया இந்த है। வார்த்தைகள் உபவாசத்தோடு உங்களுக்கு நாங்கள் பகிர்ந்து கொடுக்கிறோம். ये वचन को हम उपवास के साथ आपके पास हम पहुंचा रहे हैं। பயபக்தியோடு நீங்களும் இதை கேட்டு ஆசீர்வாதத்தை பெறுங்க. भय भक्ति के साथ ये वचन को सुनकर आप आशीष पाइए। அநேகர் மற்ற காரியங்களில் நீங்கள் உங்களுடைய ஃபோனை யூஸ் பண்ணுறீங்க, ஆனால் தேவ சமூகத்தில் நாங்கள் பார்க்குறோம் நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்குறதே கிடையாது. ये वीडियो को आप मोबाइल को बहुत सारी चीज़ में आप उपयोग करते हैं, लेकिन ये वीडियो को भी आप देखिए। ये वीडियो को बहुत सारे जन देखते ही नहीं है, आप प्लीज़ देखिए। உங்களுக்கு அது ஆசீர்வாதம். ये आपके लिए आशीष है। உங்களுக்கு பல நன்மை உண்டாகும்படியாக நாங்கள் இந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். आपको भलाई होने के लिए हमने ये काम किया है। நாங்கள் நாம ஜெபம் பண்ணுவோம். आइए हम प्रार्थना करेंगे। அன்பு தகப்பனே, ஸ்தோத்திரம் 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 प्यारे पिता, आपको धन्यवाद 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 நன்றி செலுத்துகிறோம் அப்பா. धन्यवाद करते हैं प्रभु। பரலோக தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. परलोक पिता प्रभु, आपको धन्यवाद இந்த प्रभु। வெள்ளிக்கிழமை ஆண்டவரே, உம்முடைய பாதத்தில் நாங்கள் உபவாசித்து ஜெபிக்கும்படியாக கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ये शुक्रवार के दिन हम प्रार्थना करने के लिए आपने दया किया है, इसके लिए धन्यवाद प्रभु। எங்களை தாழ்த்து உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். हम अपने आप को नम्रता के साथ आपके हाथ में देते எங்கள் हैं। சபை மக்கள் எத்தனை பேர் உபவாசித்து ஜெபிக்கிறார்களோ அத்தனை பேரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. प्रभु आज के दिन परमेश्वर, जो जन परमेश्वर उपवास के साथ आपसे प्रार्थना करते हैं प्रभु, उनको आप आशीष करना। மற்ற உபவாசம் இல்லாமல் இருந்து பார்க்கிறவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. जो उपवास नहीं किया है फिर भी प्रभु, उनको आप आशीष करना। ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. हर एक परिवार को प्रभु आप संभालिए உம்முடைய प्रभु। கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. आपका अनुग्रह प्रभु उनको घेर लेने दीजिए प्रभु। தேவைகளை சந்திச்சு கொடுங்க ஆண்டவரே. सारे जरूरतों को प्रभु आप पूरा करना। சுகம் ஆரோக்கியம் உண்டாகட்டும் ஆண்டவரே. चंगाई और आरोग्यता प्रभु आप उन्हें दीजिए। ஆசீர்வதிங்க ஆண்டவரே. आशीष करना प्रभु। குடும்பங்களில் சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே. परिवार के अंदर एक ऐसा समाधान प्रभु आप दीजिए। எந்த சாத்தானுடைய எந்த கிரியைகளும் குடும்பத்தை நெருங்க கூடாது ஆண்டவரே. कोई भी परमेश्वर शैतान का कार्य प्रभु किसी के परिवार में प्रभु नजदीक में नहीं आना चाहिए प्रभु। ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. प्रभु हम आशीष करते हैं प्रभु। ரட்சிங்க ஆண்டவரே. ये मुंबई को प्रभु आप आशीष करना। மகாராஷ்டிராவை ரட்சிங்க ये ஆண்டவரே. महाराष्ट्र को प्रभु आप आशीष करना। இருக்கிற அந்த தானா பகுதியை ரட்சிங்க ஆண்டவரே. ये थाना डिस्ट्रिक्ट को प्रभु आप आशीष करना। இந்த கொரோனா வைரஸ்ல இருந்து சீக்கிரம் விடுதலை உண்டாக உதவி செய்யுங்க ஆண்டவரே. ये कोरोना वायरस से प्रभु जल्दी से प्रभु आप छुटकारा दीजिए प्रभु। மும்பையில இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம் मुंबई ஆண்டவரே. के ऊपर यीशु का लहू कम छिड़काते हैं தானா प्रभु। மாவட்டத்தில் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம் ये थाना ஆண்டவரே. डिस्ट्रिक्ट में यीशु का लहू कम छिड़काते हैं। மகாராஷ்டிராவில் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே. महाराष्ट्र के अंदर यीशु का रक्त को हम छिड़कते हैं முழு प्रभु। இந்தியாவில் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே. पूरा भारत के ऊपर प्रभु यीशु का रक्त को हम चढ़ाते हैं प्रभु। தமிழ்நாட்டில் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே. तमिलनाडु के ऊपर यीशु का रक्त को हम छिड़कते हैं प्रभु। டெல்லி மேல் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே. दिल्ली के ऊपर यीशु का रक्त को हम छिड़कते हैं प्रभु। குஜராத் மேல் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே. गुजरात के ऊपर यीशु का रक्त को हम छिड़कते हैं प्रभु। எங்கெங்க அந்த வியாதியுடைய ஆண்டவர் தாக்கம் அதிகம் இருக்கிறது அங்கெல்லாம் ஆண்டவருடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே. जहाँ पर भी ये बीमारी का असर जो जास्ती है प्रभु, उस जगह में प्रभु यीशु का लहू को हम छिड़कते हैं प्रभु। சீக்கிரம் அந்த கொள்ளை நோயிலிருந்து விடுதலை உண்டாக வேண்டுதல் செய்கிறோம் அப்பா. जल्दी से प्रभु ये वायरस से प्रभु आप छुटकारा देने के लिए प्रभु हम आपसे प्रार्थना करते हैं। ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஆண்டவரே. प्रभु आपका एक वचन काफी है प्रभु। ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா. प्रभु एक अद्भुत कीजिए ஒரு प्रभु। அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. प्रभु एक अद्भुत काम कीजिए இந்த प्रभु। வியாதியிலிருந்து கர்த்தாவே சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே. ये बीमारी से प्रभु चंगाई होने दो परमेश्वर। அநேகர் ஆண்டவர் வியாதி இந்த கொரோனா வைரஸ்ல பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிடல் இருக்கிறாங்க ஆண்டவரே. प्रभु बहुत सारे जन प्रभु ये बीमारी में प्रभु अफेक्ट होकर प्रभु हॉस्पिटल में है परमेश्वर। அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. प्रभु अद्भुत काम कीजिए प्रभु। இயேசுவின் நாமத்தில் உதவி செய்யும்படியாக यीशु मसीह के नाम से प्रभु हम प्रार्थना करते हैं परमेश्वर। ஆண்டவரே, தங்களுடைய உறவினர்கள் மரித்து ஆமென் ஆண்டவரே, கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ ஆமென் ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸ்னால மரித்ததனால அநேகர் துக்கத்தோடு இருக்கிறார்கள் ஆண்டவரே. प्रभु बहुत सारे जन परमेश्वर खुद का प्रभु जो रिलेटिव है प्रभु, उन परमेश्वर प्रभु मरकर परमेश्वर प्रभु बहुत सारे प्रभु जो फैमिली मेंबर्स है प्रभु बहुत सारे दुख में है प्रभु। அவர்களுக்கு நீர் ஆறுதலை செய்யும் ஆண்டவரே. प्रभु उनको आप परमेश्वर आप प्रभु एक ऐसा कंफर्ट दीजिए परमेश्वर।
विश्राम दीजिए प्रभु। ஆசீர்வதிங்க प्रभु ஆண்டவரே. आप आशीष करना உம்முடைய प्रभु। கிருபை வேண்டும் அப்பா. प्रभु आपका अनुग्रह चाहिए எங்கள் पिता। இந்தியாவை ரட்சிங்க ஆண்டவரே. प्रभु हमारा भारत को प्रभु आप उद्धार कीजिए प्रभु। மனமிரங்கும் தேவனே. प्रभु आप दया करना प्रभु। எங்கள் பாவங்களை மன்னிங்க ஆண்டவரே. प्रभु इंडिया का प्रभु जो पाप है प्रभु प्रभु आप प्रभु पापों को प्रभु आप क्षमा कीजिए प्रभु। எங்கள் அக்கிரமங்களை மன்னிங்க ஆண்டவரே. प्रभु हमारे अग्रम को प्रभु आप क्षमा कीजिए प्रभु। அந்த தேசத்துக்கு இறங்கும் ஆண்டவரே. प्रभु हमारे देश को प्रभु आप मन फिराइए அமெரிக்க प्रभु। தேசத்துக்கு இறங்கும் ஆண்டவரே. प्रभु हमारा प्रभु अमेरिका को भी परमेश्वर आप मन फिराइए ரஷ்யாவுக்கு प्रभु। இறங்கும் ஆண்டவரே. रशिया को प्रभु आप दया करना प्रभु। அதிகமாய் பாதிக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. प्रभु जास्ती प्रभु वहाँ पर प्रभु अफेक्ट हुआ है परमेश्वर। அநேகர் மரித்து விட்டார்கள் ஆண்டவரே. बहुत सारे लोग मरे हैं प्रभु। இந்த ஸ்பெயின் தேசத்துக்கு இறங்கும் ஆண்டவரே. प्रभु स्पेन कंट्री को प्रभु आप मन फिराइए परमेश्वर। துருக்கி தேசத்துக்கு இறங்கும் ஆண்டவரே. प्रभु मन फिराइए परमेश्वर। துருக்கி தேசத்துக்கு இறங்கும் प्रभु ஆண்டவரே. तुर्की कंट्री को भी परमेश्वर आप दया कीजिए। இத்தாலிக்கு இறங்கும் ஆண்டவரே. प्रभु इटाली को दया करना प्रभु। ஆண்டவரே முழு உலகத்துக்கு இறங்கும் ஆண்டவரே. पूरी दुनिया को प्रभु आप दया कीजिए परमेश्वर। இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. यीशु मसीह के नाम से हम प्रार्थना करते हैं प्रभु। கர்த்தருடைய கிருபை இறங்கி வரட்டும் ஐயா. प्रभु आपका दया उतरने दो प्रभु। இறங்கும் ஆண்டவரே. प्रभु उतरो प्रभु। ஆண்டவரே இந்த தேசங்களுடைய பாவங்கள் நிமித்தம் ஆண்டவரே இந்த வியாதி வந்திருந்தால் கர்த்தர் ஆண்டவரே இந்த பாவங்களை மன்னித்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். प्रभु अगर ये पाप के कारण प्रभु ये बीमारी आया होगा तो प्रभु हमारे पापों को प्रभु आप क्षमा करना प्रभु। ஆசீர்வதிங்கப்பா. प्रभु आप आशीष करना உம்முடைய पिता। கிருபையின் கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். प्रभु आपका अनुग्रह का हाथों में हम अर्पण करते हैं இந்த प्रभु। சபை மக்களுக்காக ஜெபிக்கிறோம் प्रभु ஆண்டவரே. हमारे कलीसिया के विश्वासी के लिए हम प्रार्थना करते हैं प्रभु। தேவனுடைய கராந்த சபை மக்களை ஆசீர்வதிங்கப்பா. प्रभु आपका हाथों में परमेश्वर आप आशीष करना प्रभु। உம்மையே நம்பியிருக்கிற பிள்ளைகளை நான் கைவிட மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. प्रभु आपके ऊपर विश्वास करने वालों को प्रभु आप कभी नहीं छोड़ेंगे अपने कहा है நான் प्रभु। கூட இருந்து உனக்கு உதவி செய்வேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறேன் ஆண்டவரே. मैं तुम्हारे साथ रहकर बचाऊंगा करके आपने वाग्दान दिया है प्रभु। உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. प्रभु आपके बच्चों को प्रभु आप संभालिए நான் प्रभु। உபவாசித்து ஜெபிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. इस दिन में परमेश्वर उपवास के साथ प्रभु जो प्रार्थना करते हैं प्रभु उनका आप आशीष करना ஒரு प्रभु। தீங்கு நெருங்காது என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. परमेश्वर कोई भी परमेश्वर प्रभु बुराई प्रभु उनको ऊपर नजदीक नहीं आना चाहिए प्रभु। ஆசீர்வதிக்கிறோம். यीशु मसीह के नाम से आशीष करते हैं உம்முடைய प्रभु। கரத்தை உம்முடைய பிள்ளைகள் மேல் வைங்க ஆண்டவரே. प्रभु आपका हाथ को प्रभु आप उनके ऊपर रखिए प्रभु। சீக்கிரம் ஆண்டவரே நாங்கள் ஒன்று கூடி ஜெபிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுங்க ஆண்டவரே. प्रभु जल्दी से प्रभु हम मिलकर प्रभु आपको आराधना करने के लिए प्रभु उस समय को प्रभु आप लाइए प्रभु। சபையில ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும் ஆண்டவரே. प्रभु कलीसिया में एक ऐसा जागृति उठने दो இந்த प्रभु। வருகிற நாட்கள் ஆண்டவரே தீவிரமாக அநேகம் ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. प्रभु आने वाले दिन में परमेश्वर जल्दी से प्रभु बहुत सारे लोग उद्धार पाने दो प्रभु। ஆமென். இந்த இந்திய தேசத்துடைய பிரதமர் மந்திரிமார்கள் எல்லாரையும் ரட்சிங்க ஆண்டவரே. प्रभु इंडिया देश का जो प्राइम मिनिस्टर प्रभु चीफ मिनिस्टर सभी मिनिस्टर को प्रभु आप आशीष करना। இந்த நாட்கள்ல ஆண்டவரே எப்படி ஜனங்களுக்கு ஆமென் ஆண்டவரே எந்தெந்த காரியங்கள்ல நன்மையா செய்யணுமோ அதுக்கு அந்த ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. प्रभु इस दिन में परमेश्वर प्रभु जो लोगों को प्रभु गरीब लोगों को कैसा मदद करना है प्रभु उनको प्रभु अच्छी तरह से प्रभु आप ज्ञान दीजिए प्रभु। சீக்கிரத்துல சமாதானம் உண்டாகட்டும். प्रभु जल्दी से एक ऐसा समाधान प्रभु आप लाइए प्रभु। ஆசீர்வதிக்கிறோம். प्रभु हम आशीष करते हैं प्रभु। உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். आपके बच्चों को हम आशीष करते हैं வீடியோ प्रभु। பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறோம். ये वीडियो को देखने वाले हर एक जन को हम आशीष करते हैं உம்முடைய प्रभु। கிருபையின் கரத்துல प्रभु ஒப்புக்கொடுக்கிறோம். आपका दया के हाथ में हम अर्पण करते हैं प्रभु। ஆசீர்வதிங்கப்பா. आशीष करना पिता। இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுதல் செய்கிறோம் பிதாவே. यीशु मसीह के नाम से हम मांगते हैं पिता। ஆமென். आमेन। அல்லேலூயா. हालेलुया அல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपका आशीष करेंगे। விசேஷமாக நாம் இந்த நாள்ல தேவனுடைய வார்த்தைக்கு நாம் நேராய் கடந்து செல்கிறோம். विशेष तरीके से हम आज भी परमेश्वर के वचन की ओर हम जाएंगे। நாம் விசேஷமாக நாம் எடுத்துக்கொள்வோம் உபாகமத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். உபாகம புஸ்தகம் व्यवस्था विवरण को हम लेंगे। 7வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 7वां अध्याय को हम लेंगे அதில் 6வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். और 6वां वचन को हम पढ़ेंगे। व्यवस्था विवरण 7 और 6। क्योंकि तू अपने परमेश्वर यहोवा की पवित्र प्रजा है। यहोवा ने पृथ्वी भर के सब देशों के लोगों में से तुझको चुन लिया है कि तू उसकी प्रजा और निज धन ठहरे। அல்லேலூயா. हालेलुया। வேதம் சொல்லுகிறது நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம் பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. हालेलुया। வேதம் சொல்லுகிறது இந்த பூமியில உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம் என்று வேதம் சொல்லுகிறது. वचन कहता है कि सब ये दुनिया में आप ही पवित्र जन है। ஆமென். தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். परमेश्वर ने हमें चुन लिया है। ஆமென். आमीन। நீங்களும் நாங்களும் நாமும் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று வேதம் சொல்லுகிறது. आप और मैं परमेश्वर के एक पवित्र जन करके लिखा है। உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் பரிசுத்த ஜனம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். आपको देख के परमेश्वर कहते हैं आप पवित्र प्रजा है। ஆமென். ஆமென்। லேவியராகமம் 19வது அதிகாரம் 2வது வசனத்தில்
வசனத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது लेविया की पुस्तक में 19 में 2 में पढ़ेंगे तो அங்க வேதம் சொல்லுகிறது உங்கள் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர். परमेश्वर आपका परमेश्वर यहोवा पवित्र है. ஆமென். आमेन. ஆண்டவர் பரிசுத்த தெய்வம் என்று வேதம் சொல்லுகிறது. परमेश्वर पवित्र है करके लिखा है. ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள். इसलिए आप भी पवित्र बनो. தேவாதி தேவன் எப்படிப்பட்ட ஆண்டவர்? हमारा परमेश्वर कैसा परमेश्वर है? பரிசுத்தமுள்ள தேவன். वो पवित्र है. உங்கள் தேவன் பரிசுத்த தேவன். आपका परमेश्वर पवित्र है. பிதாவாகிய தேவன் பரிசுத்த தேவன். हमारा पिता परमेश्वर पवित्र है. ஆண்டவர் இயேசு பரிசுத்த தேவன். हमारा परमेश्वर यीशु मसीह पवित्र है. பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தமுள்ள தேவன். पवित्र आत्मा वो पवित्र है. हालेलुया. हालेलुया. நாம் போகக்கூடிய இடம் பரிசுத்தமான ஒரு இடம் என்று வேதம் சொல்லுகிறது. हम जो जाने का वो जगह है वो भी पवित्र जगह है. ஆகையால நாம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. इसलिए हमें भी पवित्र रहना है करके वचन में लिखा है. 1 பேதுரு 2வது அதிகாரத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது हम एक पत्रस में पढ़ेंगे तो 1 பேதுரு 2வது அதிகாரம் எடுத்து வாசித்தால் पहला पत्रस 2 अध्याय में 9வது வசனம் சொல்லுகிறது. 9वां वचन में लिखा है. வாசிப்போம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். पहला पत्रस में 2 अध्याय और 9वां वचन में लिखा है, पर तुम एक चुना हुआ वंश और राजपदधारी याजकों का समाज और पवित्र लोग और परमेश्वर की निज प्रजा हो, इसलिए कि जिसने तुम्हें अंधकार में से अपनी अद्भुत ज्योति में बुलाया है उसके गुण प्रकट करो. ஆமென். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகும், ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. हालेलुया. ஆண்டவர் சொல்றார், நம்மளை ஆண்டவர் பிரித்தெடுத்திருக்கிறார் உலகத்திலிருந்து. परमेश्वर कहते हैं हमें परमेश्वर ने अलग कर दिया है. நாம் ஒரு காலத்தில் நாம் இருளுக்குள்ளாக நாம் இருந்தோம். एक समय हम अंधकार में थे. ஆண்டவருடைய அந்த மகிமையை அறியாதபடி நாம் வாழ்ந்து கொண்டு வந்திருந்தோம். परमेश्वर की महिमा को हम नहीं जाने थे. என வேதம் என்ன சொல்லுகிறது? वचन क्या कहता है? ஆண்டவர் நம்மளை அவருக்கு சொந்த ஜனமாக நம்மளை அழைத்திருக்கிறார். परमेश्वर हमें एक पवित्र जन के जैसा बुलाया है. Praise the Lord. Praise the இப்ப Lord. நாம் என்ன செய்ய வேண்டும்? इसलिए हमें क्या करना है? நாம் கடவுளோடு ஜெபிக்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். हम परमेश्वर के साथ प्रार्थना करना है. இந்த தேசத்தில் நம்மளை ஆண்டவர் எதற்காக வைத்திருக்கிறார்? इस देश में हमें किस लिए रखा है? எதற்காக நம்மளை ஆண்டவர் அழைத்திருக்கிறார்? किस लिए हमें बुलाया है? வேதம் சொல்லுகிற ராஜாக்களுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். हम वचन कहता है कि आप राजाओं के लिए आप प्रार्थना करना है. அதிகாரிகளுக்காக ஜெபிக்க வேண்டும். अधिकारी के लिए आप प्रार्थना करना है. Praise the Lord. Praise the Lord. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நீங்க ஜெபிக்கும் பொழுது ஒரு மாற்றத்தை ஆண்டவர் தேசத்தில் ஏற்படுத்துவார். अगर आप प्रार्थना करेंगे तो परमेश्वर इस देश में एक ऐसा बदलाव को लाएंगे. அதோடு கூட उसी के साथ வேதம் சொல்லுகிறது, वचन कहता है முக்கியமான காரியங்கள் நீங்க ஜெபிக்க வேண்டிய காரியம் एक ऐसा मुख्य रीति से प्रार्थना करना है. தெசலோனிக்கர் 5வது அதிகாரம் 23வது வசனத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது पहला तेसलोनिकन में 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரம் पहला तेसलोनियन में 5 में 23 में कहा है, அங்க வேதம் என்ன சொல்லுகிறது? वहाँ पर वचन क्या कहता है? வாசிப்போம். शांति का परमेश्वर आप ही तुम्हें पूरी रीति से पवित्र करे और तुम्हारी आत्मा और प्राण और देह हमारे प्रभु यीशु मसीह के आने तक पूरे और निर्दोष सुरक्षित रहे. அல்லேலூயா. அல்லேலூயா. வசனம் என்ன சொல்லுகிறது? சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக, உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. हालेलुया. हालेलुया. வேதம் சொல்லுது ஆண்டவர் வரப்போகிறார். और वचन क्या कहता है? परमेश्वर आने वाले हैं. இயேசுவுடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாக வேண்டும். परमेश्वर के आगमन के लिए हमें तैयार होना है. அப்ப நீங்க ஆயத்தமாகிற பிள்ளைகள் நீங்க என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறது? आप तैयार होने के लिए हमें क्या करना है? உங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரம் குற்றமில்லாத ஒரு நிலைமையில இருக்க வேண்டும், குற்றமற்றதா இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. हमारा प्राण आत्मा और शरीर हमें निर्दोष रहना है. ஆமென். அப்ப அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். उसके लिए हमें प्रार्थना करना है. நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை சுத்திகரிப்புக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். हम हर एक दिन हमारे
सुरक्षा के लिए हमें प्रार्थना करना है, நம்முடைய குடும்பத்துக்காக நாம் ஜெபிக்க வேண்டும், हमारे परिवार के लिए प्रार्थना करना நம்முடைய है, பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டும். हमारे बच्चों के लिए प्रार्थना करना है. காரணம் வேதம் சொல்லுகிறது நாம் பரிசுத்தம் இல்லாமல் தேவ சமூகத்துல போக முடியாது. कारण पवित्र के बिना हम परमेश्वर के सम्मुख में नहीं जा सकते. 1 கொரிந்தியர் 3வது அதிகாரத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது, पहला कोरिन्थियर 3 अध्याय में पढ़ेंगे तो 16 17வது வசனத்தை வாசிக்கும் பொழுது 16-17 में पढ़ेंगे तो வேதம் என்ன சொல்லுகிறது? वचन क्या कहता है? நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். आप परमेश्वर के मंदिर है. நாம் தான் தேவனுடைய ஆலயம். मैं ही परमेश्वर का मंदिर हूँ. हम पढ़ेंगे, क्या तुम नहीं जानते कि तुम परमेश्वर के मंदिर हो और परमेश्वर का आत्मा तुम में वास करता है. यदि कोई परमेश्वर के मंदिर को नष्ट करेगा तो परमेश्वर उसे नष्ट करेगा, क्योंकि परमेश्वर का मंदिर पवित्र है और वह तुम हो. हालेलुया. हालेलुया. அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மில் தங்கி இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. परमेश्वर का आत्मा हमारे अंदर वास है. நாம் தேவனுடைய ஆலயம். हम परमेश्वर के मंदिर है. Praise the Lord. Praise the Lord. அதனால வேதம் தேவனுடைய வருகையில இந்த சரீரம் இந்த நமக்குள்ள இருக்கிற ஜீவன் நாம் பரலோகம் போகணும்னா நாம் பரிசுத்தமா இருக்க வேண்டும். हमारा शरीर अगर स्वर्ग राज्य में जाना है तो हमें पवित्र बनना है, குற்றமற்றதா இருக்க வேண்டும். उसे निर्दोष रहना है. அதற்காக ஜெபம் பண்ணுங்கள். उसी के लिए प्रार्थना करो. ஒவ்வொரு நாள் ஜெபத்திலே உங்களை நீங்களே சோதித்து ஆராய்ந்து பார்த்து ஜெபம் பண்ணுங்கள். प्रत्येक दिन प्रार्थना करते समय अपने आप को जांच कर प्रार्थना ஒரு करना है. சிறு பாவமும் நம்முடைய வந்து சேராதபடி பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபம் பண்ணுங்கள். छोटा पाप भी हमारे अंदर नहीं आना चाहिए, ऐसे प्रार्थना करना है. ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது, वचन कहता है ஜெபிக்க வேண்டும். हमें प्रार्थना करना है. எதற்காக ஜெபம் பண்ண வேண்டும்? पहले हमें किस लिए प्रार्थना करना है? நாம் எனக்குள் ஒரு பரிசுத்தம் இருக்க வேண்டும். पहले हमारे अंदर एक पवित्रता होना चाहिए. ஆண்டவருடைய வருகையில நாம் எடுத்துக்கொள்ளப்பட, हम परमेश्वर के आगमन में हम उठा लेने चाहिए. இம்மை பொழுதுல அவருடைய வருகை இருக்கும். वो क्षण भर वो हो जाएगा. அந்த நேரத்தில் நாம் ஆயத்தமா இருக்கணும். उस समय में हमें तैयारी से रहना அதனால चाहिए. வேதம் சொல்லுகிறது, इसीलिए वचन कहता அவருடைய है வருகையில நீங்க காணப்பட, उसके आने में हमें दिखाव होना चाहिए. ஆவி ஆத்துமா சரீரம் குற்றமற்றதா இருக்கணும். हमारा प्राण आत्मा शरीर निर्दोष रहना அவர் है. நமக்காகத்தான் வரப்போகிறார். वो परमेश्वर हमारे लिए आने இந்த वाले हैं. சரீரம் தேவனுடைய ஆலயமா இருக்கிறது. ये शरीर परमेश्वर के मंदिर है. நீங்க யாரு இதை பார்த்தாலும் நீங்க தான் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். इस वीडियो को देख रहे हैं वो आप परमेश्वर के मंदिर है. நீ சாதாரண ஒரு மக்கள் கிடையாது. आप साधारण एक मनुष्य नहीं है. அவர் நம்மளை சொந்த ஜனங்களாக நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். परमेश्वर हमें एक अपना नीच प्रजा करके चुन लिया है. ஆமென். आमेन. ஆகையினால நாம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். इसलिए हमें पवित्रता होना அதற்காக चाहिए. ஜெபம் பண்ணுங்கள். इसलिए प्रार्थना करना है. ஆண்டவரோடு நெருங்கி வாழ்கிற அந்த பழக்கத்துக்கு ஆண்டவருடைய கரத்துல ஒப்புக்கொடுத்து ஜெபம் பண்ணுங்கள். परमेश्वर के साथ मिलजुल कर जीवन बिताने के लिए प्रार्थना करना है. இரண்டாவது லூக்கா புத்தகம் 17வது அதிகாரத்தை 5வது வசனத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது, और दूसरा है लूका पुस्तक में पढ़ेंगे तो அங்க லூக்கா 17வது அதிகாரம் 17:5ல நீங்க எடுத்து வாசிக்கும் பொழுது, उसमें 17वां अध्याय में 7 में पढ़ेंगे तो 5 में पढ़ेंगे. लूका अध्याय 17 और 5. तब प्रेरितों ने प्रभु से कहा, हमारा विश्वास बढ़ा. हालेलुया. हालेलुया. என்ன சொல்றது? நம்முடைய விசுவாசம் பெருக வேண்டும். हमारा विश्वास को बढ़ाना है, வளர வேண்டும். हमें बढ़ना है. हमें அதற்காக ஜெபிக்க வேண்டும். उसलिए प्रार्थना करना है. விசுவாசத்துல வரத்துல ஆண்டவருடைய ஆவிக்குரிய வரத்துல ஒரு வரம் விசுவாச வரம். परमेश्वर का एक ऐसा वरदान में एक है वो विश्वास का वरदान. Praise the Lord. Praise the அந்த Lord. விசுவாசம் நமக்குள் இருக்க வேண்டும். वो विश्वास हमारे अंदर रहना चाहिए. வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. वचन यही कहता है, ஆண்டவரே என் விசுவாசத்தை பெருக பண்ண ஆண்டவரே. प्रभु मेरे विश्वास को बढ़ाओ प्रभु. ஒவ்வொரு நாளும் நீங்க ஜெபம் பண்ணுங்க. हर एक दिन आप प्रार्थना कीजिए. ஆமென். आमेन. முதலாவது பரிசுத்தத்திற்காக நான் சொன்னேன். पहले हम पवित्रता के लिए मैंने कहा, இரண்டாவது நமக்குள்ள அந்த விசுவாசம் பெருக வேண்டும். और जो दूसरा है हमारे अंदर विश्वास बढ़ना எனக்குள்ள அந்த है. விசுவாசம் பெருக வேண்டும். मेरे अंदर विश्वास बढ़ना है. அதற்காக ஜெபம் பண்ணுங்க. इसलिए प्रार्थना करना है. விசுவாசம் இல்லாம ஒண்ணுமே நாம செய்ய முடியாது. बिना विश्वास के द्वारा हम कुछ भी नहीं कर सकते. ஹalleluya. हालेलुया. எபிரேயர் 11:6 எடுத்து வாசிக்கும் பொழுது, हम हेब्रेय चैप्टर 11 में पढ़ेंगे तो என்னிடத்தில் வருகிற பிள்ளை தேவனிடத்தில் வருகிற பிள்ளைகளுக்கு அந்த விசுவாசம் முதலாவது வேண்டும். और जो परमेश्वर के नजदीक जो आते हैं उसके अंदर विश्वास होना जरूरी है. நான் ஜெபிக்க போகிறேன், என் ஜெபத்திற்கு ஆண்டவர் பலன் கொடுக்கிறவர் என்று விசுவாசம் வேண்டும். मैं प्रार्थना करने जा रहा हूँ, उससे पहला मेरे अंदर विश्वास होना என் चाहिए. அருகாமையில் ஆண்டவர் இருக்கிறார் என்ற அந்த விசுவாசம் வேண்டும். मेरे नजदीक ही परमेश्वर यीशु है करके विश्वास करना அந்த है. நம்பிக்கையோடு ஜெபிக்க வேண்டும். उस विश्वास भरोसा के साथ हम विश्वास करना है. ஹalleluya. அந்த हालेलुया. விசுவாசம் நமக்குள்ள எவ்வளவு பெருகுகிறதோ जितना हमारे अंदर विश्वास बढ़ेगा அந்த விசுவாசம் பிரகாரம் ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். और उतना परमेश्वर हमारे प्रार्थना को जवाब देंगे.
மத்தேயு 9வது அதிகாரம் 22வது வசனத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. मत्ती चैप्टर में 9 चैप्टर में करेंगे तो அல்லேலூயா. ஒரு 12 வருடமாக ஒரு பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீயை குறித்து அங்க எழுதப்பட்டிருக்கிறது. और वहां पर 12 साल में एक स्त्री को जो प्रॉब्लम था उसके बारे में लिखा है। ஒரு பெரும் வியாதி அந்த மகளுக்கு இருந்தது. उसको एक बड़ा बीमारी था 12 வருடமாக இருந்தது. और वो 12 साल उसको वो बीमारी था। ஒரு நாள் கேள்விப்பட்டார். एक दिन परमेश्वर के बारे में सुना, இயேசுவை குறித்து கேள்விப்பட்டார். यीशु के बारे में उसको पता चला। அல்லேலூயா. हालेलुया। வீட்டிலே புறப்படும் பொழுது அவர் நினைச்சுவார்கள், நான் போய் ஆண்டவர்ட்ட சுகத்தை நான் பெற்றுக்கொள்வேன்னு சொல்லி வருகிறார். और जो घर से निकलने से पहले ही उसके अंदर मन में एक विश्वास उसने रखा। அவளை பார்த்து ஆண்டவர் சொன்னார். 9வது அதிகாரம் 22 यीशु ने फिरकर उसे देखा और कहा, पुत्री ढाढ़स बांध, तेरे विश्वास ने तुझे चंगा किया है। अतः वह स्त्री उसी घड़ी चंगी हो गई। हालेलुया। हालेलुया। அந்த நிமிடத்திலே 12 வருடமாக இருந்த அந்த வியாதி சுகமடைந்தது. और वही टाइम में वो स्त्री को जो 12 साल में जो उसको प्रॉब्लम था उसी घड़ी ठीक हो गई। ஆண்டவர் சொன்னார், உன் வியாதி உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். परमेश्वर ने कहा, तेरा विश्वास ने तुझे चंगा किया है। நமக்குள்ள அந்த விசுவாசம் இருக்க வேண்டும். हमारे अंदर वो विश्वास होना அந்த चाहिए। பெண் பல டாக்டர்களுக்கெல்லாம் போயிட்டு எவ்வளவோ பணங்களை செலவு பண்ணி சுகமடையவில்லை. और वो स्त्री बहुत सारे डॉक्टर के पास जाकर आने के बाद भी उसे ठीक नहीं हुआ। ஆனா இயேசு மேல நம்பிக்கை வைத்து और यीशु के ऊपर विश्वास करके இயேசுடைய அந்த துணியில அவருடைய வஸ்திரத்துல கையை வைத்த உடனே சுகமாயிட்டார். और सिर्फ यीशु मसीह का जो कपड़े के ऊपर उसने टच किया तभी वो चंगाई हो गई। हालेलुया। हालेलुया। உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. और तेरे विश्वास ने तुझे चंगा किया। அதுக்காக தான் நான் சொன்னேன், நம்முடைய விசுவாசம் முதலாவது உங்களுக்கு நீங்க செபிங்க, ஆண்டவரே ஏன் விசுவாசத்தை பெருக பண்ண ஆண்டவரே. और इसलिए मैंने कहा कि आपने आपको प्रार्थना करना चाहिए कि मेरे विश्वास को बढ़ाइए। மத்தேயு 8வது அதிகாரம் 13வது வசனத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. मत्ती 8 में 16 में लिखा है। மத்தேயு 8:13 எடுத்து வாசிக்கும் பொழுது मत्ती 8:13 में पढ़ेंगे तो ஒரு நூற்றுக்கு அதிபதியுடைய விசுவாசத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. एक सूबेदार के बारे में कहा है। படி. तब यीशु ने सूबेदार से कहा, जा जैसा तेरा विश्वास है वैसे ही तेरे लिए हो। और उसका सेवक उसी घड़ी चंगा हो गया। हालेलुया। हालेलुया। உன் விசுவாசத்தின் பிரகாரம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லிவிட்டார். और जैसा तेरा विश्वास है वैसे ही तेरे लिए हो जाएगा। இந்த நூற்றுக்கு அதிபதி இந்த உலகத்துல அவன் 100 பேருக்கு அதிபதியாக ஒரு பெரிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன். ये जो सूबेदार है ये दुनिया में 100 जन उसके अंडर में काम करते हैं। நீங்க அந்த மேற்கொண்டு அதிகாரங்கள் அந்த வசனங்களை வாசித்து வரும்போது அது எழுதப்பட்டிருக்கிறது. और इसके आगे आप वचन में पढ़ेंगे तो आपको मालूम पड़ेगा। அவன் சொல்லுகிறான், ஒருவனை போ என்றா நான் போகிறான், வரான் வருகிறான், என்கிட்ட ஒரு அதிகாரம் இந்த கவர்மெண்ட் கொடுத்திருக்கிறது. और वो व्यक्ति कहता है कि मैं किसी को जा बोलेंगे तो जाता है और वो आ बोलेंगे तो आता है। ஆனா அந்த வியாதியை பார்த்து நான் சொல்ல முடியாது। और वो बीमारी को देख के वो नहीं कह सकता। ஒரு வார்த்தை சொன்னால் போதும், वो आप एक वचन बोलेंगे तो काफी है। என்னுடைய வேலைக்காரன் சுகமாகி விடுவான், मेरे सेवक चंगाई हो जाएगा। हालेलुया। हालेलुया। அவருடைய விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் ஆச்சரியப்பட்டார்। और उसका विश्वास को देखकर परमेश्वर यीशु मसीह आश्चर्य हो गए। हमें ஆண்டவர் சொன்னா நீ போ, அவன் சுகமாயிட்டான்னு சொல்லிட்டார்। और यीशु ने कहा तू जा, तेरा विश्वास चंगाई हो जाएगा। प्रेज द लॉर्ड। நாம் இன்றைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? और आज हम क्या करना है? என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண ஆண்டவரே, प्रभु मेरे विश्वास को बढ़ाइए। ஆமென்। आमेन। யாக்கோபு 1வது அதிகாரம் 5 இருந்து 7 வரைக்கும் வாசிக்கலாம், அங்க சொல்லப்படுகிறது। और याकूब के पुस्तक में पहला अध्याय 5 में पढ़ेंगे तो என்னிடத்தில் வருகிற பிள்ளைகள் சந்தேகப்படக்கூடாது। और जो परमेश्वर के भवन में आते हैं उसे अविश्वास नहीं रहना चाहिए। கொடுக்கப்படும்। और जो आप मांगिए वो आपको लिए दिया जाएगा। சந்தேகப்படாம கேளுங்க। और बिना विश्वास से आप मांगो। ரெண்டு மனசா இருக்காதீங்க। और दो मन के साथ मत रहिए। இரு மனசா இருந்தீங்கன்னா ஒண்ணையுமே நீங்க பெற்றுக்கொள்ள முடியாது। अगर आप दो मन के साथ रहेंगे तो आपसे कुछ भी नहीं होगा। நீங்க ஆண்டவர் மேல விசுவாசம் வைக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்காக செயல்பட ஆரம்பிச்சிடுவார்। अगर आप विश्वास के साथ परमेश्वर से मांगेंगे तो आपको किया जाएगा। நீங்க எந்த காரியமா இருக்கட்டும், और वो आप कोई भी कार्य होने दो, வியாதியா இருக்கலாம், और वो बीमारी हो सकता है, விஷயமா இருக்கலாம், पैसे के मामले हो, எல்லாவற்றுக்கும் பின்னால இந்த விசுவாசம், और सब के पीछे ये विश्वास ही कार्य करेगा। हालेलुया। हालेलुया। உன்னுடைய விசுவாசம் தான் உன்னை ரட்சிக்கும்। और तेरा ही विश्वास तुझे बचाएगा। அப்ப அதற்காக நாம் ஜெபம் பண்ண வேண்டும்। और उसके लिए हमें प्रार्थना करना है। ஆண்டவரே என்னுடைய விசுவாசத்தை பெருக பண்ண ஆண்டவரே, प्रभु मेरे विश्वास को बढ़ाइए। என்னுடைய விசுவாசத்தை பெருக பண்ண ஆண்டவரே, प्रभु मेरे विश्वास को बढ़ाइए। இன்னைக்கு அதற்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க। आज आप इसी के लिए प्रार्थना
प्रार्थना உங்க कीजिए। குடும்பத்துல சேர்ந்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. आप परिवार के साथ मिलकर आप प्रार्थना இந்த कीजिए। விசுவாசம் பெருகணும் ஆண்டவரே. प्रभु मेरा विश्वास बढ़ाइए प्रभु। உங்களுக்குள் இருக்கிற விசுவாசம் தான் உலகத்தை அசைக்கும் என்று வேதமே சொல்கிறது. और जो आपके अंदर जो विश्वास है वही दुनिया को हिलाएगा। என்னை ஆண்டவரே பெருக பண்ண ஆண்டவரே. प्रभु मुझे बढ़ाइए। என்னை ஆண்டவரே எனக்குள்ள அந்த விசுவாசம் பெருகணும் ஆண்டவரே. प्रभु यीशु मेरे अंदर वो विश्वास लाइए நம்ம प्रभु। எதற்காக ஜெபிக்கணும்? मुझे हमें किस लिए प्रार्थना करना है? நாம் கடவுளுடைய பிள்ளையாக இருக்கிறோம், பரலோக ராஜ்யம் போக போகிறோம். हम परमेश्वर के बच्चे हैं और परमेश्वर के राज्य में जाने वाले हैं। அதனால நாம் குற்றமில்லாத ஒரு நிலைமையில நாம் வாழ ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும். इसलिए हमें निर्दोष रहना चाहिए, इसलिए हम प्रार्थना करना चाहिए। விசுவாசத்துல வளர்ந்து பெருகணும், அது ஆண்டவருடைய விருப்பமா இருக்கிறது, அதுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். और विश्वास रहना है, इसके लिए हमें प्रार्थना करना है। அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, प्रेरितों की पुस्तक में लिखा है 5वें अध्याय में, தேவன் ஜனங்களை சந்திக்க வேண்டும், और परमेश्वर लोगों से मिलना है। இந்தியா ரட்சிக்கப்பட வேண்டும், इंडिया मन फिरना है, நம்முடைய உறவினர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், हमारा जो रिश्तेदार है उसे मन फिरना है, ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். और लोग मन फिरना है। முழு உலகத்துக்காக இயேசு கிறிஸ்து வந்தார். और पूरे पृथ्वी के लिए परमेश्वर यीशु आए, அப்ப அதுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். इसलिए हमें प्रार्थना करना है। நாம் அப்போஸ்தலர் 5:14 எடுத்து வாசிக்கும் பொழுது और प्रेरितों की पुस्तक 5वें अध्याय 14 में पढ़ेंगे, विश्वास करने वाले बहुत से पुरुष और स्त्रियां प्रभु की कलीसिया में बड़ी संख्या में मिलते रहे। ஆமென். ஆதி அப்போஸ்தலர்கள சீஷர்கள் எல்லாம் ஜெபிக்கும் பொழுது, और प्रेरितों के समय में जो शिष्य लोग प्रार्थना करते थे, பெரிய பெரிய அற்புதங்களை ஆண்டவர் செய்தார். और परमेश्वर ने बड़ा बड़ा आश्चर्य काम இன்னைக்கு किया தேசம் है। ரட்சிக்கப்பட, आज देश उद्धार होने के लिए ஜனங்கள் தேவனை காண, और लोग परमेश्वर को देखने के लिए, அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். इसलिए हमें प्रार्थना करना நாம் है। ஜெபிக்கும் பொழுது என்ன நடக்கும்? और जब हम प्रार्थना करेंगे तो क्या होगा? அநேகர் சபைக்குள்ள வந்து விடுவாங்க. और बहुत सारे जन कलीसिया में हम आएंगे, இயேசுவை அறிந்து கொள்வார்கள், यीशु को जानेंगे, அவங்க கண்டு கொண்டு விடுவார்கள். और वो यीशु को पाएंगे। அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 22வது வசனத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது, और प्रेरितों में 2 और 22 को पढ़ेंगे तो, தேவன் நம்முடைய ஜனங்களுக்கு மத்தியில் அற்புத அடையாளங்களை ஆண்டவர் செய்தார். और परमेश्वर ने अपने लोगों के बीच में बड़ा आश्चर्य काम किया है, அநேகர் இயேசு கடவுளை கண்டு கொண்டார்கள். और बहुत सारे जन परमेश्वर को जाने। ஒரு அற்புதம் நடக்கும் பொழுது, और जब एक अद्भुत होता है, அவங்க உறவினர்கள், அவங்க குடும்பத்தார்கள் அநேகருக்கு ஆண்டவருக்குள்ள வந்து விடுவார்கள். और एक जब भी उद्धार होता है उसके पूरा परिवार भी उद्धार हो जाता है। அல்லேலூயா. हालेलुया। அதான் வேத திட்டமே, தேவ திட்டம் என்ன? நாம் ஜெபிக்கும் பொழுது அற்புத அடையாளங்கள் நடக்கும். और परमेश्वर का सिद्ध क्या है? जब हम प्रार्थना करेंगे तो अद्भुत होगा। அல்லேலூயா. हालेलुया। 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 18வது வசனத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது, और 1 राजा 18 और 18 में पढ़ेंगे तो, உலகத்துல தேசத்துல ஒரு பயங்கரமான ஒரு கலக்கம் உண்டாகி இருந்தது. और देश में एक बड़ा संकट आ गया। அந்த அதிகாரம் 18வது அதிகாரம் முழுவதும் வாசிச்சு பாருங்க. अगर आप 18 अध्याय पूरा पढ़ेंगे तो, கிட்டத்தட்ட 3 வருடமாக மழை இல்ல, और 3.5 साल वो देश में बारिश नहीं, சாப்பாடு இல்ல, खाना नहीं, பயங்கரமான ஒரு பஞ்ச காலம். और एक भयानक एक ऐसा अकाल था। हमें अकाल ராஜாக்களே தடுமாறிட்டு இருக்காங்க. और जैसा राजा भी एक ऐसे संकट में आ गए। அந்த நேரத்துல और उस समय அந்த எலியாங்கிற ஒரு மனிதனை குறித்து அங்க எழுதப்பட்டிருக்கிறது. और एलिया एक नाम करके उसके बारे में कहा है, அவன் தேவனை நோக்கி ஜெபிக்கிறான். और वो परमेश्वर की ओर से प्रार्थना किया, தேவனுடைய அக்கினி இறங்கி வருகிறது. और परमेश्वर का अग्नि उतरा। அல்லேலூயா. हालेलुया। தேவனை நோக்கி ஜெபிக்கிறான். और परमेश्वर की ओर से उसने प्रार्थना किया। காலங்கள் பிறகு மழை பெய்கிறது, பெரிய மழை பெய்ய ஆரம்பித்தது. और 3.5 साल के बाद एक बड़ा बारिश हुआ। அந்த தேசம் இஸ்ரவேல் தேசத்துல ஜனங்கள் எல்லாரும் சொல்ல ஆரம்பித்தாங்க, और इजराइल देश में सारे लोग कहने लगे, எலியாவின் தேவனே தேவன், और एलिया का परमेश्वर ही परमेश्वर है, கர்த்தரே தேவன், परमेश्वर ही परमेश्वर है, எலியாவின் தேவனே தேவன். और एलिया का परमेश्वर ही परमेश्वर है। எல்லாரும் கண்டு கொண்டார்கள். और सभी लोग ने जान लिया, தேசம் கடவுளை கண்டு கொண்டது. और पूरा देश परमेश्वर को जान लिया। அந்த எலியா எப்படிப்பட்ட ஒரு மனிதனாய் और இருந்தார்? एलिया कैसे मनुष्य था? எப்பவும் ஜெபிக்கிற ஒரு மனிதனாய் இருந்தார். हमेशा प्रार्थना करने वाला इंसान था, எப்பவும் ஜெபிக்கிற ஒரு और மனிதனாய் இருந்தார். हमेशा प्रार्थना करने वाला தேவ मनुष्य। ஜனமே நாம் ஜெபிக்க வேண்டும். परमेश्वर के लोगों हमें प्रार्थना करना है, தேசத்துக்காக ஜெபிக்க வேண்டும். देश के लिए प्रार्थना करना है, நம்முடைய உறவினர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். हमारे रिश्तेदार के लिए हमें प्रार्थना करना எப்படியாவது है, இயேசுவை அவர்கள் கண்டுகொள்ள வேண்டும். और कैसे भी परमेश्वर यीशु को उन्हें जानना है। அல்லேலூயா. हालेलुया। நாம் ஒரு நாள் நாமும் இருளுக்குள்ள கடந்தோம். हम भी एक समय हम अंधकार में थे, ஆனா ஆண்டவர் ரட்சித்ததை போல और परमेश्वर ने हमें उद्धार किया है, நாம் ஆண்டவர் நம்முடைய ஜனங்களை ரட்சிப்புகளாய் கொண்டு வர வேண்டும். और ऐसे ही हमारे लोगों को भी परमेश्वर उद्धार करेंगे। அல்லேலூயா. हालेलुया। அதற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். इसलिए हमें प्रार्थना करना है। அல்லேலூயா. हालेलुया। முதலாவது
पहले நீங்க யாருன்னு தெரிந்து கொள்ள வேண்டும். पहले आप जानिए कि आप कौन है। நாம் கர்த்தருக்குண்டு தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள். हम परमेश्वर के चुने हुए पवित्र जन है। நம்மளை பரிசுத்த ஜனமாய் தேவன் நம்மளை ஏற்படுத்தியிருக்கிறார். और परमेश्वर ने हमें एक चुना हुआ एक पवित्र व्यक्ति हमें बना दिया है। ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நான் பரிசுத்தர், நீங்கள் பரிசுத்தராய் இருங்கள். और परमेश्वर ने कहा है मैं पवित्र हूँ इसलिए तुम भी पवित्र बनो। எனக்கு சொந்த ஜனம் என்று ஆண்டவர் நம்மளை செய்திருக்கிறார். और परमेश्वर ने कहा है कि मेरे तुम नीच प्रजा हो। அப்ப நாம் அவருக்கு சொந்த ஜனம் என்று சொன்னார். परमेश्वर ने कहा है तुम मेरे जन हो। நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும்? हमें कैसा प्रार्थना करना நாம் है? எப்படி இருக்க வேண்டும்? हम कैसे रहना चाहिए? அவர் பரிசுத்தராய் இருக்கிறதை போல और परमेश्वर पवित्र है ऐसे நாம் ही பரிசுத்தமாய் இருக்க वैसे ही हम भी पवित्र बनना है। நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரம் குற்றமற்றதாய் இருக்கும்படியாக और हमारा प्राण आत्मा और शरीर निर्दोष होना चाहिए। அவருடைய வருகையில நாம் காணப்பட उसके आगमन में हमें प्रकट होने के लिए ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படு, प्रभु मुझे पवित्र कीजिए। பரிசுத்தத்திற்காக ஜெபம் பண்ணுங்க. पवित्रता के लिए आप प्रार्थना உங்களுக்காக, कीजिए। உங்க பிள்ளைகளுக்காக, குடும்பங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. और आप आपके लिए, आपके परिवार के लिए, आपके बच्चों के लिए आप प्रार्थना कीजिए। காரணம் நாம தான் தேவனுடைய ஆலயம். क्योंकि हम भी परमेश्वर के मंदिर है। நமக்குள் ஆண்டவர் வாசம் பண்ணுகிறார். हमारे अंदर परमेश्वर वास करते हैं। நாம் தான் ஆலயம். हम ही परमेश्वर के मंदिर நமக்குள் है। பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். हमारे अंदर पवित्र आत्मा वास करते हैं। இரண்டாவது விசுவாசம் நமக்குள்ள பெருக வேண்டும். और जो दूसरा है हमारे अंदर विश्वास को बढ़ाना है। ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுங்க. हर एक दिन आप प्रार्थना இந்த कीजिए। விசுவாசம் விருத்தி அடையணும் ஆண்டவரே. हमारे अंदर विश्वास का बढ़ती होना चाहिए। விசுவாசம் பெருகணும் ஆண்டவரே. विश्वास बढ़ती होना चाहिए। ஆண்டவரே அந்த விசுவாசத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. प्रभु विश्वास हमारे अंदर आप प्रभु आप दीजिए। ஹல்லேலூயா. மூன்றாவதாக और तीसरा है நாம் ஜனங்கள், இந்த நாம் வாழ்கிற இப்படிப்பட்ட 137 கோடி ஜனங்கள் வாழ்கிற அந்த தேசத்துல இயேசுவை ஜனங்கள் கண்டுகொள்ள வேண்டும். और जो हम जीते हैं ये देश हमारा इंडिया देश, एक तो 133 करोड़ लोग जीते हैं, उनके लिए हमें प्रार्थना करना है। அநேகர் சபைக்குள்ள வர வேண்டும். और बहुत सारे जन कलीसिया में आना है அதற்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். और उसके लिए हम प्रार्थना करेंगे। அடையாளம் நடக்கணும் ஆண்டவரே. और अद्भुत होना है, அதற்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். इसके लिए हम प्रार्थना करेंगे। ராஜாக்களுக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். और राजाओं के लिए हम प्रार्थना करेंगे। 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 2வது வசனத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது और पहला तीमोथी 2 अध्याय 2 वचन में लिखा है ராஜாக்களுக்காக ஜெபிக்க வேண்டும். आप राजा के लिए प्रार्थना करना है। அதிகாரம் உள்ளவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். जो अधिकारी में है उनके लिए प्रार्थना करना है। கடைசி காலத்தில் ஒரு எழுப்புதல் உண்டாக வேண்டும். और इस अंतिम दिन में एक ऐसा जागृति हमारे देश में आना है। அற்புத அடையாளங்கள் நடக்க வேண்டும். अद्भुत चिन्ह होना है। அப்படிப்பட்ட நாட்களாய் தாரும் ஆண்டவரே. ऐसे दिन प्रभु आप दीजिए प्रभु। அதுக்காக நான் ஜெபம் பண்ணுவேன். इसके लिए हमें प्रार्थना करना है। ஹல்லேலூயா. हालेलुया। யார் கண்களை மூடுவோம். हम सब अपनी आंखों को बंद இந்த करेंगे। நேரத்துல நீங்க இந்த வார்த்தைகளை கேட்டீங்க. इस समय आपने परमेश्वर का वचन सुना है। தேவ ஜனமே, प्रभु के लोगों, வேதம் சொல்லுகிறது, वचन कहता है அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்து ஆண்டவர் பாரப்படுகிறார். परमेश्वर जो नाश हो रहे उन लोगों के लिए परमेश्वर का मन ऐसा व्याकुल हो रहा है। இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்க்கிறார். परमेश्वर आज हमारे हृदय को நாம் देखते हैं। முதலாவது நாமே பரிசுத்தப்படுத்திக் கொள்வோம். हम पहले हम अपने आप को ही हम पवित्र करेंगे। ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணி முதலாவது நாம் குற்றமற்ற பிள்ளைகளாய் இருக்கணும். प्रत्येक दिन हम प्रार्थना करेंगे कि अपने आप को हम पवित्र करेंगे। இரண்டாவது நாம் விசுவாசமுள்ள பிள்ளைகளாய் மாற அதற்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். दूसरा हम विश्वास बढ़ाने के लिए हम प्रार्थना करेंगे। நமக்குள் இருக்கிற விசுவாசம் இந்த உலகத்தையே ஜெயித்து விடும் என்று வேதம் சொல்லுகிறது. हमारे अंदर जो विश्वास है ये दुनिया को भी हिलाएगा करके वचन लिखा है। அதுக்கு ஒரே ஒரு எலியா அந்த விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது முழு தேசமே அசைக்கப்பட்டது, எல்லாம் ரட்சிக்கப்பட்டார்கள். और उस दिन एक एलिया ने प्रार्थना किया और पूरा देश हिलाया गया। எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். हम सब अर्पण करेंगे। அன்பு ரட்சகரே உமக்கு ஸ்தோத்திரம். प्यारे पिता हम आपको धन्यवाद करते இந்த हैं प्रभु। உபவாச நாளில் आज भी उपवास के समय में ஆண்டவரே இந்த செய்தியை கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ये वचन को आपने आशीष किया प्रभु। பார்க்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க प्रभु ये वीडियो को देख रहे हर एक जन को प्रभु आप आशीष அவர்கள் करना। வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்யுங்க. उनके जीवन में एक बड़ा कार्य कीजिए। குடும்பங்கள்ல பெரிய காரியங்களை செய்யுங்க. उनके परिवार में एक बड़ा अद्भुत कीजिए प्रभु। இயேசுவின் நாமத்தில यीशु मसीह के नाम से கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் प्रभु। ஆண்டவரே. आपका अनुग्रह उन्हें घेर लीजिए குடும்பத்தை प्रभु। அக்னி வேலியோடு பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. उनके परिवार को आपका अग्नि का बाउंड्री लगाकर आप संभालिए நீங்க प्रभु। கூட இருங்க ஆண்டவரே. आप उनके साथ रहिए प्रभु। யாரையும் இந்த பாவம் நெருங்காதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க किसी को भी कोई भी पाप नहीं नजदीक आना चाहिए प्रभु। விசுவாசத்துல பெருகட்டும் ஆண்டவரே. प्रभु आपका विश्वास में बढ़ाइए प्रभु। தேசத்துக்காக இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைகளுக்காக ஒவ்வொரு பிள்ளைகளும் ஜெபிக்கட்டும் ஆண்டவரே. प्रभु ये देश के लिए प्रभु, ये समस्या के लिए प्रभु, हम हर एक जन प्रार्थना करने के लिए प्रभु आप उन्हें मदद करो। ஆசீர்வதிங்க ஐயா. हमारे कलीसिया के लोगों को आप आशीष करना ஜெபவீரர்களாய் மாற்றுங்க ஆண்டவரே. प्रभु। एक ऐसा प्रार्थना का वीर प्रभु आप बनाइए, ஆசீர்வதிங்க ஐயா. आप आशीष करना। இந்த வாரம் முழுவதும் உடைய கிருபை இருக்கட்டும் ஐயா.
आने वाले हफ्ता पूरा आप संभालिए பெரிய प्रभु, காரியங்களை செய்யுங்க. बड़ा कार्य करना, ஆசீர்வதிங்க. आशीष करना प्रभु। துதிகர மகிமைக்கே सारा ஸ்தோத்திரம். आदर महिमा गौरव आपको देते हैं இயேசு प्रभु। கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுதல் செய்கிறோம் பிதாவே. यीशु मसीह के नाम से हम मांगते हैं पिता, ஆமென். आमेन। கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் எப்பொழுதும் எப்பொழுதும் கூட இருந்து வழி நடத்துவாராக. आमेन। प्रभु यीशु मसीह का अनुग्रह, पिता परमेश्वर का प्यार, पवित्र आत्मा का सदा सौभाग्य हमेशा होते रहो। आमेन। आमेन। हालेलुया। हालेलुया। कर्ता उங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर God आपका bless. आशीष करेंगे। God bless. गॉड ब्लेस यू।